மாலை வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து யூ கேன் வின் ஒரு புக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிவகேரான்றவர் எழுதினது மிக அற்புதமான புக்கு. ஏகப்பட்ட சேல்ஸ், உலகத்தில் ஏகப்பட்ட சேல்ஸ், எல்லா மொழிகள்லையும் ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். இதை வந்து இந்த பாருங்க பக்கத்தில் இருக்கு யூ கேன் வின். அதில் வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த அட்டப்படத்திலேயே அவர் போட்டிருக்காரு, வின்னர்ஸ் தே டோன்ட் வின்னர்ஸ் தே டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். வின்னர்ஸ் தே டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அதாவது அவர் என்ன சொல்றாரு சிம்பிளா, வெற்றியாளர்கள் வித்தியாசமாக எதையும் செய்வதில்லை, தாங்கள் செய்வதே வித்தியாசமாக செய்கிறார். எப்படி வெற்றியாளர்கள் தாங்கள் எதையுமே வித்தியாசமா செய்வதில்லை, தாங்கள் செய்வதே வித்தியாசமாக செய்கிறார்கள். வழக்கமான பாணியில் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா செய்கிறார். இதுக்கு எப்படி ஒரு உதாரணம்னா, இப்ப வந்து ஒலிம்பிக்ல ஒரு அத்லட்டு, அவர் ஒரு அத்லட்டு ஓடுறாரு. அவர் வந்து என்னதுன்னா ரொம்ப தூரம் ஓடுறவர், லாங் ரன்னிங் பிளேயர், லாங் ரன்னிங் அத்லட், ரொம்ப தூரம் ஓடுற ஒரு அத்லட். அவர் எவ்வளவு தூரம் ஓடுறாரு? 10,000 மீட்டர் ஓடுறாரு. 10,000 மீட்டர்னா 25 ரவுண்டு. ஒரு ரவுண்டுனா 400 மீட்ரு. ஒரு ரவுண்டு 25 மீட்ரு. 25 ரவுண்டுனா 10,000 மீட்டருங்க. சிம்பிளா சொல்றேன் பாருங்க, 25 ரவுண்டு 10,000 மீட்ரு. அப்போ 25 ரவுண்டு ஓடணும். 2 ரவுண்டு 3 ரவுண்டு 4 ரவுண்டு ஓடினாலே நமக்கு மூச்சு பிடிச்சிடும், இழைச்சிரும். நுரையீரல் இதயம்லாம் குதிச்சிடும். நிறுத்துறா தம்பி அப்படின்றோம். ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அது ஈஸி. அப்போ இவர் சாம்பியன் ஆகிறாரு, ஒரு வேர்ல்டு சாம்பியன், ஒலிம்பிக் சாம்பியன். எப்படி நீங்கள் சாம்பியன் ஆனீங்க அப்படின்னா, அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லைங்க. டெய்லி 25, நான் வந்து ஒலிம்பிக் டைமில் நான் வந்து பெர்ஃபார்மன்ஸை காட்டணும்னா 25 ரவுண்டு ஓடணும். கிரவுண்டை 25 ரவுண்டு ஓடணும், 25 சுற்றணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், டெய்லி காலையில் 10 ரவுண்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். 10 ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுவேன். சாயங்காலம் டெய்லி சாயங்காலம் 15 ரவுண்டு அடிப்பேன். எப்படி பாருங்க, டெய்லி காலையில் 10, சாயங்காலம் 15. அப்போ டெய்லி 25 ரவுண்டு ஓடுறாரு இவர். இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாரு, டெய்லி காலையில் 15 ரவுண்டு, சாயங்காலம் 15 ரவுண்டு, டெய்லி 30 ரவுண்டு ஓடுறாரு. டெய்லி 30 ரவுண்டு ஓடுனா இவர் என்ன பண்ணுறாரு, 15 2 பிரித்து ஓடுறாரு. மற்றவங்கெல்லாம் ஒரே தான் ஓடுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து கிராம்ஸ் ஆயிடுது, தசை பிடிப்பாயிருது, சுணுக்காயிருது. இவர் இப்படியே பழக்கமானதுனால அவர் அன்னைக்கு காம்படிஷன் அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, 30 ரவுண்டு டெய்லி ஓடினவர் ஒரே தான் 25 ரவுண்டு ஓடுறாரு. இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் வெற்றியாளர்கள். நாங்கள் செய்வதே, அதாவது எதையுமே வித்தியாசமாக செய்வதில்லை, நாங்கள் செய்வதே வித்தியாசமாக செய்கிறார்கள். இதுதான் அந்த இது. இப்போ நீங்கள் வேற ஒன்றுமே இல்லை. இதுக்கு நான் சுருக்கமாக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எல்லாரும் ஸ்மோக் பண்ணாங்க, எல்லாரும் சிகரெட்டை ஊதி ஊதி தள்ளினாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிகரெட்டை கீழே இருந்து இப்படி தூக்கி வாயில போட்டார். அது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். சிகரெட்டை வாயில தூக்கி போட்டாருங்க. கண்ணாடியாக அப்படி ஸ்டைலாக மாட்டினாரு. எல்லாரும் கண்ணாடியை நேராக மாட்டினாங்க. இவர் 2 சுற்றி மாட்டினாரு. அதான் சொல்கிறேன், வெற்றியாளர்கள் தாங்கள் செய்வதையே வித்தியாசமாக எதையும் செய்வதில்லை, தாங்கள் செய்வதே வித்தியாசமாக செய்கிறார்கள். அதுதான் வெற்றியாளருடைய அவங்களுடைய அந்த பாலிசி. இப்போ இந்த இதில் அவர் அருமையாக அதை எழுதியிருக்காரு. 2வது, இந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்க. வெற்றியாளர்களுடைய அவங்களுடைய கேரக்டர்ஸை போட்டிருக்காரு. லூசர்ஸ், வின்னர் வெர்சஸ் லூசர்ஸ். இந்த வின்னர் என்ன சொல்லுவாரா, வின்னரு என்னால் எது முடியும் அப்படின்பாரு, என்னால் செய்ய முடியும் அப்படின்பாரு. இந்த லூசர் இருக்காரு பாருங்க, என்னால் செய்ய முடியாதுன்பாரு, எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்பாரு. ஆனால் இந்த வின்னர் என்ன பண்ணுவார், எனக்கு ரொம்ப கஷ்டம் பட் ஐ வில் ட்ரை இட் அப்படின்பாரு. என்னால் முடியாதுன்னு இவர் சொல்லுவார், இவர் என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணுறேன்பார் வெற்றியாளர். அதே மாதிரி இந்த வெற்றியாளர் இருக்காரு பாருங்க, இந்த லூசரு, எங்கே ஒரு இடத்துல இந்த லூசர் இருந்தாலும் எதையும் முடியாது, நடக்காது, இல்லை, இப்படியே சொல்லக்கூடியவன். ஆனால் இந்த வின்னர் இருக்காரு பாருங்க, எதுவும் முடியும், அதை செஞ்சிடலாம், முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த லூசர் இருக்காரு பாருங்க, தோல்வியாளர். இந்த தோல்வியாளர் என்ன செய்யறான், எப்பயுமே ஒரு 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 கம்பெனிலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ வேலை பார்த்தான்னா அதுல அங்க உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனைக்கு அவன் தான் மூல காரணமா இருப்பான்.
அவன் தான் அந்த பிரச்சனையவே தூண்டி விட்டுருப்பான். இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் மேன், இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் மேன். அவன் எங்கே போனாலும் பிரச்சனையை கிளப்புவான். இந்த வின்னர் இருக்கான் பாருங்க, எங்கே போனாலும் அந்த பிரச்சனையில ஒரு தீர்வை காணுவான், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணுவான், தீர்வு காணுவான், வெற்றி பெறுவான். என்னால் நடக்காது அப்படின்னு இந்த லூசர் சொல்லுவான். இவர் என்னால் நடத்தி காட்டுறேன் அப்படின்பாரு இந்த வெற்றியாளர். இப்படி வெற்றியாளரும் லூசரும், இந்த லூசர் வந்து எதையுமே வந்து ஆமா இல்லை நெகட்டிவாகவே பேசக்கூடிய ஒரு மனிதர், இவர் வந்து பாசிட்டிவாகவே செய்யக்கூடிய மனிதர். அதனால இந்த சிவகேரா என்ன பண்றாரு, லூசர் வர்சஸ் வின்னர். இந்த வின்னர் இருக்கான் பாருங்க, இந்த வின்னரோட தான் நம்ம பழகணும் அப்படின்றாரு. நீங்க 1000 நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம், 1000 நண்பர்கள் உங்களோட இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு நண்பர் இருந்தாலும் சரி, அவன் ஒரு வெற்றியாளனா இருக்கணும். அவன் வந்து உங்களை கொண்டு போய் அக்கறைக்கு சேர்க்கக்கூடியவனா இருக்கணும். 1000 நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு அழிவதை விட நற்பண்புகளுடன் தனிமையில் இருப்பது நல்லது அப்படின்னு ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்றாரு. பெட்டர் பி அலோன் தென் ஸ்பாயில் வித் அ குரூப். கும்பலோட சேர்ந்து அழிவதை விட தனிமையில் இருப்பது நல்லது. இவர் இந்த இந்த சிவகாரா அவங்க எல்லாம் இதை தான் சொல்றாங்க, தனிமையில் இருக்கிறது நல்லதுயா. இந்த லூசர் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து எப்பயுமே முடியாது, எதுவுமே நடக்காது, அதுக்கு சாத்தியமே இல்லை, இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா. இவர் இந்த வின்னர் வந்து எப்பயும் முடியும், அது என்னால் முடியும், பாசிபிலிட்டி இருக்கு, அதை செஞ்சிருவோம்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு விடை காணக்கூடியவராக இருப்பார். அதனால இந்த லூசர் இருக்கான் பாருங்க, அவன் வந்து ஒரு 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 கும்பலில் உட்காந்துருந்தாலும் அவன் ஒரு தனி தீவு. நறுமணமான வாசனை காற்று அவனுக்கு அடித்தாலும் கூட அவனுக்கு வந்து அந்த காற்று அவன் மேலே அடிக்காது. தென்றல் கூட இனிமையாக இருக்கும் நம்மளுக்கு, அவனுக்கு தென்றல் கூட தீயா சுடும். அவன் இருக்கிற இடமே ஒன்றும் இந்த விளங்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்றும் உருப்படாதுன்னாங்கல்ல, அதுதான் அந்த லூசர். இப்போ நீங்கள் வந்து வின்னரா லூசரா, வின்னர் வெர்சஸ் லூசர். நீங்கள் வின்னரா அப்படின்னா நீங்கள் எந்த செயலையும் என்னால் செய்ய முடியும். அதான் நெப்போலியன் சொல்றாரு, நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் மை டிக்ஷனரி, நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் மை டிக்ஷனரி. அதாவது முடியாது என்பது என் அகராதியிலே கிடையாதுயா, எல்லாமே முடியும், நான் முடித்து காட்டுவேன். அவர் செயலில் இறங்குவார். நீங்க வந்து முடிச்சு காட்டுறீங்களோ இல்லையா, வெற்றி பெறீங்களோ இல்லையா, ஒரு செயலில் இறங்குறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. அதைத்தான் இந்த முக்கியமான அறிஞர்கள் சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு செயலில் இறங்குங்க, வெற்றி பெறுறது வெற்றி பெறாதது அடுத்தது. அதைத்தான் நெப்போலியன் மாதிரி ஆள் சொல்றாங்க, ஒரு செயலில் இறங்குங்க, முடியாதுன்றது நம்ம அகராதியிலே கிடையாது அப்படின்றாங்க. அதனால நான் இன்னைக்கு இந்த மாலை வேலையில் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி தோல்வி பயக்கக்கூடிய நண்பர்களோட சேராதீங்க. எதையுமே எப்பயுமே முடியும்னு நீங்க நினைங்க. நீங்க நினைச்சு ஒரு சின்ன வேலையை நீங்க துவக்கி அதில் நீங்க தோல்வி அடைகிறீங்களா வெற்றி அடைகிறீங்களா அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆபிரகாம் லிங்கன் அவர் பதவியில் ஏறி உட்கார போகும்போது அவர் வந்து ஒரு ஒரு கவுன்சிலருக்கு தோத்தாரு, வட்ட செயலாளருக்கு தோத்தாரு, சேர்மனுக்கு தோத்தாரு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தோத்தாரு, துணை மேயருக்கு டெப்டி மேயருக்கு தோத்தாரு, மேயருக்கு தோத்தாரு. தோல்வி 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 இப்படி தோல்த்துக்கிட்டே போனாரு. ஏய் தோத்துக்கிட்டே போறேன், ஏன் என்ன நிக்கிற அப்படின்னாங்க. வெற்றி பெறும் காலம் வரும், எனக்கும் ஒரு காலம் வரும்னாரு. கடைசியில் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆனார். பிரசிடென்ட் ஆகி அவர் சொன்னாரு, நான் தோல்வி என்ற படிக்கட்டுகளின் மீது ஏறி வெற்றி என்ற அரியணையில் அமர்ந்தேன், நான் தோல்வி என்ற படிக்கட்டுகளின் மீது ஏறி வெற்றி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்தேன் அப்படின்றார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இதைத்தான் ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க, தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள், வெற்றி உங்கள் பின்னால் இருக்கிறது, வெற்றி நிச்சயம், யூ கேன் வின், உங்களால் வெல்ல முடியும். அதை தான் எல்லாரும் சொல்றாங்க. இன்றைக்கு இரவு வேலையில் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு இதை ஒரு டாப்பிக்காக நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த வேலையும் உங்களால் முடியும்னு நீங்கள் நினைங்க, முடியும் முடியும் முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த காரியமும் உங்களால் முடியும். சரியா? முடியாதுன்றதை ஒரு பொழுதும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. ரைட், தேங்க்யூ.